ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து முதலமைச்சர் ஆனா அப்படிதான் நம்ம கட்டமைக்கப்பட்டது. இப்ப அது உடைக்கப்பட்டது. இதே கட்டமைப்பு திரையில இருந்து மட்டும்தான்டா முதலமைச்சர் தமிழ்நாடு மக்கள் தேடுறாங்கிற பிரச்சாரமும் இன்னும் ஒரு 10 ஆண்டு வீரியமா ஓடும். இந்த வீரியம் ஒரு நாள் தமிழ்நாடு திரைத்துறைய சுக்குநூறா உடைக்கி அப்ப 100% திரைத்துறையில இருந்து வந்த விஜய் ஒளிப்பதிவாளர்களை, டான்ஸ் மாஸ்டர்களை, உதவி இயக்குநர்களை, இயக்குநர்களை, குடும்ப உறவுகளை முட்டாள் தற்கொலைன்னு சொல்லியிருப்பாரு. இதை சொல்லும் போது விஜய் அறிவாளியே தெரியும். புரியுதா உங்களுக்கு? அதே தான் நாங்க சொல்றோம். அதிகமான பொது சிந்தனை உடையவன் பொது சிந்தனையே இல்லாத ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்து வைக்கிறது சொல்லுதான் இது. இந்த சொல்லுதான் தற்கொலைங்கிற சொல்லு. நீ தற்கொலையா இருக்க கண்டுதான் உனக்கு என்ன பண்ணுது, பெரிய அளவுக்கு கோவம் வருது. நீ தற்கொலை இல்லைன்னு வைவன். ஒரு அமைச்சர் காம்பேரா இருக்காங்க, ஆங்கர் பண்றாருங்க ஒரு அமைச்சருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் பாடியே நீ ஒரு அமைச்சரை வச்சு என்ன பண்ண சொல்ற, ஆங்கர் பண்ண சொல்ற. முதலமைச்சர் மாதிரி முதல்ல நீ பேசவே கிடையாது. இனி நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்றேன். மக்களுக்காக நம்ம எல்லாமே செஞ்சுட்டோங்க. இனி செய்ய வேண்டியதை நான் சொல்றேன். எவரும் பண்ணிட முடியாத பிரச்சாரங்களை அண்ணன் செல்வமணி சீமான் பண்ணாரு. யார் பண்ணுமே பண்ண முடியும். காணொலி காட்சியாவே செயல்பாடு யாருமே பண்ண முடியாது. ஆனா ஏன் மக்கள் நம்பல அப்படிங்கறத தாண்டி கடைசி வாய்ப்பா இந்த மக்களுக்கான போராட்டங்களை தேசிய பிரச்சனையை மையப்படுத்தி தலைமை தாங்குவோம். சிம்மளி விளக்க எடுத்துக்கிட்டு தெரு தெருவா வீதி வீதியா கிராம கிராமமா போவோம். கொடியை ஏத்துவோம், கட்சி கொடியை ஏத்துவோம், மக்களை சந்திப்போம், மக்களோட குறைகளை கேட்போம், மக்கள்கிட்ட கட்டமைப்பு கட்டுவோம், கட்சி கட்டமைப்பு கட்டுவோம். நம்ம கட்சியை கிராமத்துல இருந்து தொடங்கி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு செந்தமிழர் சீமான மாதிரி ஒரு 100கணக்கான பேர் உருவாக்குவோம், கட்டமைப்போம். இனி ஸ்டெர்லைட் மாதிரியான போராட்டங்களை மத்திய அரசோ இல்ல தமிழ்நாடு அரசோ அவங்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சுறாங்க. மக்களோடு மக்களாக நாம் தமிழர் கட்சி களக்கன்று உட்கார்ந்துடும். போராட்டத்தை வந்து வெளியே வரும். நாம் தமிழர் கட்சி கச்சத்தீவை மீட்போம் என நம்ம அதனால ஒரு 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ 100 பேரோ 1000 பேரோ செத்தா கூட பரவாயில்ல, கச்சத்தீவை மீட்போம். நமக்கான கோரிக்கையை நிறைவேற்றுவோம். மக்கள் திரளோட நிற்போம். கச்சத்தீவை முடிஞ்சா மீட்போம். நீட்டுக்காக 1,00,000 பேர் சிறை நிரப்பும் போராட்டத்துக்கு போவோம். நீட்டு மத்திய அரசு தடை செய்யவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிறைச்சாலைகள் கதவுகளில் நீட்டை ரத்து செய்வதற்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிப்போம். அந்த போராட்டத்தை தலைமை தாங்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி வரணும். நீங்க தலைமை தாங்குற அளவுக்கு நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தில் நின்றீர்கள் என்றால் 100% மக்கள் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, நிராகரிக்க முடியாதுங்க. நான் இந்த இடத்துல ஓப்பன் டிக்ளேர் பண்ணேன், நிராகரிக்கவே முடியாது. 2-3 மாநிலங்களை மட்டும் தான் திரைத்துறையில தலைவனை தேடுவாங்க. முதல் மாநிலம் தமிழ்நாடு வித்துட்டுச்சு. 2வது மாநிலம் ஆந்திரா. கர்நாடகால கூட திரைத்துறையில தலைவனை தேட மாட்டாங்க. நம்ம பக்கத்துல இருக்கிறது இன்னைக்கு திரைத்துறையில இருந்து தலைவனை தேடவே கூடாது அப்படின்னு இருக்கிற ஒரு பக்கத்துல இருக்கிற அருமையான சிறப்பான மாநிலம் கேரளா. ஆனா அதையே இந்த விஜய் கெடுத்து குட்டேச்சராக்கி வச்சிருக்காரு. இப்ப தமிழ்நாடை விட கேரளா மோசமான நிலையை போயிட்டு திரைத்துறையில அந்த அளவுக்கு ஊறி போய் இந்த இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இவங்களுக்கு பல்வேறு பேர் வைக்கிறாங்க. 2K கிட்ஸ்ங்கிறாங்க, ஜென்சி ஓட்டுங்கிறாங்க. என்னத்த சொல்றேன்னே தெரியலங்க. உண்மையில சொல்றல, இங்க நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிற ஒரு வைப்பாங்கல்ல, ஏதோ ஒரு நாயகன் படத்துல கேட்பாங்கல்ல, நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு ஒரு டயலாக் இருக்குல்ல, அது போல இந்த டீமை நம்ம பார்த்து கேட்க வேண்டியது இருக்கு. எப்பா வெர்ச்சுவல் வாரியர்ஸ், நீங்க நல்லவர்களா கெட்டவர்களா? இந்த திரைக்கவர்ச்சிங்கிற இந்த பிம்பம் சிஎம் விஜயோட அவரோட நின்றுமா இல்ல இன்னும் இது தொடரும் நீங்க பாக்குறீங்களா? 100% தொடரும். ஆனா இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒண்ணு பதிவு பண்ணிக்கிறேன். எந்த திமுக கட்சிக்கார திரைத்துறையில இருந்து நடிகனை கொண்டு வந்தானோ, எந்த அதிமுக திமுக கார ஓட்டுக்கு மக்களை வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போட வச்சு மக்களை பழக்கப்படுத்தினானோ அது இந்த தேர்தலில் செத்து போச்சு. ஆனா திரைத்துறை மூலம் வந்திருக்கு. ஆனா இதே மக்களுக்கு ஓட்டுக்கு காசை கொடுத்து பணம் ஓட்டு போட்டாங்க, காசை கொடுத்த பிறகு ஓட்ட போட்டாங்க அப்படின்னு ஒரு 30 வருஷமா இந்த பிரச்சாரம் ஓடிக்கிட்டே இருந்துச்சா? அப்பா இந்த மக்களுக்கு காசை கொடுத்து அவங்க ஓட்ட வாங்கிறாங்கப்பா. ஆனா இது உடஞ்சிருச்சு. அந்த கட்டமைப்பு உடைக்கப்பட்டிருக்கு வைக்கல. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன். இதே கட்டமைப்பு திரையில இருந்து மட்டும்தான்டா முதலமைச்சர் தமிழ்நாடு மக்கள் தேடுறாங்கிற பிரச்சாரமும் இன்னும் ஒரு 10 ஆண்டு வீரியமா ஓடும். இந்த வீரியம் ஒரு நாள் தமிழ்நாடு திரைத்துறைய சுக்குநூறா உடைக்கி அப்ப நம்மை போன்ற புரட்சியவாதிகளை இதுக்கு பின்னாடி வரக்கூடிய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் பேர் வச்சுக்கலாம். அவனுக்கு ஒரு பேர் நம்ம வைப்போம். அவன் தான் உண்மையான புரட்சியவாதிகளா இருப்பான். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசிக்கக்கூடிய மாபெரும் சித்தாந்தம் கொண்ட ஒரு தலைவனா மாறுவான். அன்றைக்கு நம்ம கேரளாவா மாறிடுவோம். கேரளா தமிழ்நாடா மாறி பண்ணிக்க போகுது. சத்தியமா சொல்றேன், இது நடக்கும். ஓட்டுக்கு
பணத்தை கொடுத்து முதலமைச்சர் ஆனா அப்படிதான் நம்ம கட்டமைக்கப்பட்டது. இப்ப அது உடைக்கப்பட்டுருச்சு. எல்லாரும் பணம் உடைக்க. ஆனா திரையில இருந்து நடிகனை மட்டும் தேடுறோம். என்னங்க திரை ஒருத்தனுடைய நாடி நரம்பு, அவனுடைய இசை, நடிப்பு, கலை, இதெல்லாம் ஒருத்தன் மேல என்ன பண்ணிருக்குன்னா அது நிஜமாவே அவன் தன்னை திரையில கதாநாயகனா கருதுறான். இப்ப விஜய் ஒண்ணு பண்றாரு வச்சுக்கோங்களேன், அதை தன்னை விஜயாவும் ஒருத்தர் என்ன பண்றான் கருதுறான். விஜய் தன்னோட தங்கச்சிக்கு போய் உதவி செய்யறான்னு வச்சுக்கோங்களேன், படம் பாக்குறவன் நான் தான் விஜய்க்கு தங்கச்சி அப்படின்னு உணர்றான். தன்னோட காதலன் இப்படி இருக்கணும் அப்படின்னு விஜயை பார்த்தோன்னே விஜய் தன்னோட காதலன் அந்த திரைக்கலையை முழுவதா உள்வாங்குறான். அவன் உள்வாங்குறான். என்னுடைய கணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் அப்படி தெரியுறாரு. ஏற்கனவே எம்ஜிஆர் தெரிஞ்சாரு, புரியுதா உங்களுக்கு? ரஜினியும் தெரிஞ்சார். ரஜினியை என்ன படிக்கிறாரு, யானை தன்னுடைய தும்பிக்கையில் என்ன பண்ணிக்குவான், மண்ணலி வாரி போட்டுக்குமா கதையா ரஜினி போட்டுக்கிட்டாரு. இப்ப கிடந்து ரஜினி தக்க குதிக்கிறாரு, அது வேற, அதை விட்டு தள்ளுவான். அதை சரியா இன்றைய இடத்துல தலைவர் பயன்படுத்தியிருக்காரு. யாரு? விஜய் அவர்கள் பயன்படுத்திருக்காங்க. மக்கள் விஜய்க்கு முதலமைச்சரா உட்கார வச்சிருக்காங்க. திரையின் கவர்ச்சி, இன்ஸ்டா புரட்சி, இந்த மக்களை ஒரு மாயை அப்படிங்கறதுல வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் மக்கள்லயே பொதுவெளியில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது டிவிகே கட்சிக்கு ஓட்டு போட்ட விஜய் அவர்களை ஆதரவு தெரிவித்த மக்கள் தற்குறி, திரை கவர்ச்சியில ஓட்டு போட்டதா சொல்லி சென்னையில சமீபத்திலே விஜய் அவர்கள் சிஎம் அவர்கள் பேசும் பொழுது தற்குறின்னு சொல்லாதீங்க, நல்லா வந்துடும் சொல்லிட்டு தன்னோட நிலைப்பாடுல இருந்து வார்த்தை கடினமா பயன்படுத்தியிருந்தார். இந்த நிகழ்வையும் தற்குறின்னு சொல்றீங்க, கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டதா சொல்றீங்க, நான் கவர்ச்சியை பார்த்து ஓட்டோம்னா நான் என்ன அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சு நிற்பாட்டாரு. இதற்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்துல பேசிய விஜய் அவர்களோட வார்த்தைகள் வேற மாதிரி இருந்தது. தமிழ்நாட்டோட முதலமைச்சர், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட 8 கோடி மக்களுக்கு பிரதிநிதியா இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்த கருத்தை பதிவு பண்ணதை, அதுவும் பொது வெளியில பதிவு பண்ணதை எப்படி பாக்குறீங்க? இப்போ நம்ம ஒரு 100 பேர் இருக்கிறோம். 100 பேர்ல 90 பேர் அறிவாளியா இருப்பான். அந்த 90 பேர் அறிவாளியில ஒரே ஒரு முட்டாள் வச்சுக்கோங்களேன், அந்த 90 பேர் என்ன பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. ஒரு முட்டாள் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், குழப்பிக்கிட்டே இருப்பான். அப்ப அவனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஏன்டா முட்டாள் தனமா வேலை செய்யற அப்படி கேட்போமா இல்லையா? அறிவாளிக்கு அந்த கேள்வி ஏதார்த்தம் வரும். ஏன் விஜய் கூட தன்னோட குடும்பத்துல இருக்க 10 பேரு தப்பான ஒரு செயல்பாடும் போது, என்னப்பா நீ வேலை செய்ய சொன்னா தற்குறி மாதிரி வேலை செய்யற அப்படின்னு ஒரு கேட்டிருக்க மாட்டாரா? என்னப்பா நீ ஒரு வேலை செய்யற முட்டாள் மாதிரி பண்ற அப்படின்னு ஒரு சொல்லியிருக்க மாட்டாரா? 100% திரைத்துறையில இருந்து வந்த விஜய் ஒளிப்பதிவாளர்களை, டான்ஸ் மாஸ்டர்களை, உதவி இயக்குநர்களை, இயக்குநர்களை, குடும்ப உறவுகளை முட்டாள் தற்குறின்னு சொல்லியிருப்பாரு. இத சொல்லும் போது விஜய் அறிவாளியே தெரிவார். புரியுதா உங்களுக்கு? அதே தான் நாங்க சொல்றோம். உங்கூட கூடிய கூட்டம் எதை பத்தியுமே சிந்திக்காத, எந்த தொலைநோக்கு பார்வை இல்லாத, ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு வரலாறு, தமிழ்நாடு நிலப்பரப்பு எதை நோக்கி நகரும், கனிம வளம் இங்க இருக்குமா, நிலவளம் இங்க இருக்குமா, இயற்கை வளம் இங்க இருக்குமா, அடுத்த தலைமுறை தமிழர்கள் இங்க வாழ்வாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு பொது சிந்தனை இல்லாத ஒரு கூட்டம் துறையை மட்டுமே நம்பி உனக்கு வாக்களிச்சுட்டா, அப்போ உனக்கு பேர் என்ன, தற்குறி தானே. இதை சொன்னா ஏன் உனக்கு கோவம் வருது? ஏன் கோவம் வருதுன்னு கேக்குறேன். இது நம்ம வீட்டுல இருந்து, நம்ம குடும்பத்துல இருந்து, நம்ம ஒரு 100 பேர் 200 பேர் 1000 பேர் 5000 பேர் வேலை செய்யற இடத்துல இது கிளம்பிடும். முட்டாள் தற்குறின்னு கிளம்பிடும். அது போல அதிகமான பொது சிந்தனை உடையவன், பொது சிந்தனையே இல்லாத ஒரு பெரும் கூட்டத்தை பார்த்து வைக்கிற சொல்லுதான் இது. இந்த சொல்லுதான் தற்குறிங்கிற சொல்லு. நீ தற்குறியா இருக்க கண்டுதான் உனக்கு என்ன பண்ணுது, பெரிய அளவுக்கு கோவம் வருது. நீ தற்குறி இல்லைன்னு வைவன், நீ 5 ஆண்டு காமராஜர் போல, கக்கனை போல, வஉசியை போல, நல்லகண்ணூர் போல, ஐயா சகாயத்தை போல, ஏன் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரனை போல மக்கள் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டா மக்கள் பணி செய்வதற்கு நான் சொல்றேன். இன்னும் கண்ணுக்கு தெரியாத இந்த மக்களை மட்டுமே நம்பிக்கிட்டு விளம்பர அரசியல் இல்லாத எங்களை போன்ற தமிழ் தேசிய போராளிகளை போல இந்த மக்களை நேசிச்சு நீ அரசியல் பண்ணு. நீ நம்பு. எங்களை போன்ற நபர்கள் தற்குறின்னு சொல்ல போறோம், நாங்க அறிவாளி தானே. நீ நல்ல ஆட்சி கொடுத்தீங்க, தெரியாம பேசிட்டு நாங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். எங்களுக்கு தேவை நல்ல ஆட்சி வேணும். நீ நல்ல ஆட்சி ஒருபோதும் கொடுக்க மாட்டேன்னு எங்களுக்கு சொல்லிருச்சு. நீ எங்க வந்திருக்க, திருச்சிக்கு வந்திருக்க. யாராவது ஒரு தலைவர் 5000 பேருக்கு QR கோடு போட்டு ஐடி கார்டு கொடுத்து நீ முதலமைச்சரா எப்படி பிரச்சாரம் பண்ணியோ அதே செட்டப்ல அதே வண்டிங்க, அந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஒரு 2 பேரை மைக்ல புடிச்சு வச்சு ஒரு அமைச்சர் காம்பேரா இருக்காங்க, ஆங்கர் பண்றாருங்க ஒரு அமைச்சருங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் பணியே, தமிழ்நாடு முதலமைச்சருங்கிறதுல எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் ஆயிரக்கணக்கில் தமிழ்நாடு தமிழ் வளர்ச்சி துறையிலேயோ, தமிழ் தொல்லியல் துறையிலேயோ, தமிழ்நாட்டினுடைய ஆக சிறந்த கவிஞர்கள், புலவர்கள் இருக்காங்க நிகழ்ச்சி நிரல் நடத்துவதற்கு. தமிழ்ல அதிகம் நல்ல தெளிவா பேசக்கூடியவங்க எவ்வளவு பேர் கொட்டி கிடக்குறாங்க. நீ ஒரு அமைச்சரை வச்சு என்ன பண்ண சொல்ற, ஆங்கர் பண்ண சொல்ற. முதலமைச்சர் மாதிரி முதல்ல பேசவே கிடையாது. அப்ப விஜய் அவர்கள் அந்த நன்றி தெரிவிக்கிற கூட்டத்துல பேசி எந்த ஒரு அரசியல் தாக்கமும் கொடுக்கலையா?
ஏங்க இதை திரும்ப திரும்ப சொல்றது என்ன, அந்த ஆளை பார்க்க வருது நடிகனை பார்க்க வர்ற மாதிரி வரானுங்க. அந்த ஆளு ஒரு நடிகனுங்க. அவரை இப்பவும் முதலமைச்சரா சீரியஸ்லி தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கல. அவர் ஒரு நடிகனா தான் பாக்குறாங்க. நடிகன் முதலமைச்சர் ஆயிருக்காரு, அவ்வளவுதான். அந்த நடிகனை நம்ம பாத்திர மாட்டோமா அப்படின்னு வந்து பாக்குறாங்க. இந்த பிம்பம் எங்களை போன்ற நபர்கள் மூலம் சத்தியமா உடைச்சி வீசப்படும். ரெண்டாவது, நீ கிழக்கு தொகுதிக்கு வந்து நன்றி தெரிவிக்க கூட்டம்னா அது ஒரு மரபைய உடைச்சிட்டு இருக்காப்ல. நீ வீதி வீதியா தெரு தெருவா எந்தெந்த தொகுதிக்குலாம் நீ போய் மக்கள்கிட்ட போய் நீ என்ன பண்ணணும், நன்றி தெரிவிக்கணும். மக்கள்கிட்ட போய் நன்றி தெரிவிக்கணும். சரி, முன்னாடி வந்தாதான் கூட்டம் கூடுன்ற, இப்ப ஏன் நீ தான் அரசாங்கமே உங்க கண்ட்ரோல்ல இருக்குல்ல. உளவுத்துறை இருக்கு, மாநில உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை, அதை தாண்டி உனக்கு எல்லண்டோ காவல்துறை இருக்கிற ஒட்டுமொத்த பவர் சென்டர் உன்ன இருக்குது. நீ நினைச்சா காவல்துறை உனக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பு கொடுத்து வழி அனுப்புவாங்க. அரசு நிர்வாகம், அரசு இயந்திரம் ஒன்றுதான் இருக்குது. அதை தாண்டி விட்டுவிட்டு நீ ஒரு வேன்ல எப்பவும் போல பிரச்சாரம் பண்ற மாதிரி பண்ணிட்டு நீ இப்ப போய் திமுகவை போய் நார சக்தி, தூய சக்தி, துறந்த சக்தி டயலாக் பேசிட்டு இப்பவும் 2 பேருக்கு தான் போட்டியா. அந்த திமுக டிவிக்குங்கிற அந்த வார்த்தைகள் வரும்பொழுது அவர் முழுக்க இப்ப வரைக்கும் ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரோ, அதாவது 2 பேருக்கு தான் போட்டி, தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் தான் அப்படின்னு சொல்றனால பிற கட்சிகளை வந்து அவர் மையப்படுத்தி சொல்லாம 2 பேருக்கு மட்டும் தான் போட்டிங்கிறத மக்கள் மனசுல விதைக்க முயற்சி பண்றாங்கிறத பாக்குறீங்களா? இல்ல, நான் உங்கள்கிட்ட இந்த இடத்துல பதிவு பண்றது என்னன்னா, மக்கள் மத்தியில வந்து இந்த விஷயத்த முதல்ல ஃபர்ஸ்ட் தேர்தலுக்கு முன்னாடி விதைச்சிட்டாரு. இப்போ மீண்டும் அதை விதைக்க ட்ரை பண்றாரு. நான் முதலமைச்சரான பிறகு விதைக்க ட்ரை பண்றாரு. நீ அதிகாரத்துக்கு வந்த பிறகு இனிமே யாரை எதிர்க்கணும்னா, உன்னையோட அதிகாரத்துல உன்னை நடைமுறைப்படுத்த விடாம தடுக்கிறான் பாரு, யாரு இது? பிஜேபி. அவனை நீ எதிர்க்கிறதுலாம் உன்னுடைய ஆளுமை இருக்கு. நீ அப்பல இருந்து இப்ப வர பிஜேபியை தொடர்றது கூட கிடையாது. கரூர் ஸ்டாம்ப் எடுக்கப்புறம் பிஜேபிங்கிற வார்த்தை பயன்படும். ஏங்க, ஜனநாயகம் படத்தை வந்து முடக்குனது மாநில அரசா மத்திய அரசா? தணிக்கை வாரியம் யாருக்கிட்ட இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குங்க, மத்திய அரசு. மத்திய அரசு போய் நீ வந்து வாய விடாத ஒரு ஆளு இப்பவும் பல்வேறு திட்டங்களை வந்து மத்திய அரசு மூலம் இங்க நடைமுறைப்படுத்த போறாங்க. அதை பல்வேறு இந்திய பன்னாட்டு கம்பெனிகள் மூலம், சர்வதேச பன்னாட்டு கம்பெனிகள் மூலம் தனியார் பெரும் முதலாளிகள் வந்து வரப்போறான். அந்த முதலாளிகள்கிட்ட நீ கையெழுத்து வாங்கிட்டு மத்திய அரசு திட்டத்தை என்ன பண்ண போற, நடைமுறைப்படுத்த போற. நாங்க பார்க்கத்தான் போறோம். இப்ப அந்த திட்டங்கள் வரும்பொழுது நம்ம ஸ்டெர்லைட் இப்ப சமீபத்திய பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. ஸ்டெர்லைட்டை திறக்கிறதுக்காக மறுபடியும் முதல்வரை சந்திப்பு நடத்துறதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தோட தலைமை சொல்லியிருக்காங்க. மிக பரபரப்பான ஒரு செய்தி. ஏன்னா கிட்டத்தட்ட தூத்துக்குடியில 13 உயிர்கள் நம்ம இழந்தோம், தமிழ் சொந்தங்களை இழந்தோம். மீண்டும் அந்த ஸ்டெர்லைட் திறக்கப்படுமா? அப்படி திறக்கதா இருந்தால் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பீங்க? ஏன்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட் இஷ்யூ அப்ப முழுமையா களத்தில் நின்றது நாம் தமிழர் கட்சியும் தான். மக்களோட மக்களா நின்னீங்க. 13 பேர் நம்ம இறந்தோம். ஸ்டெர்லைட் திறந்தால் என்ன விதமான போராட்டங்கள் எடுப்பீங்க? திறக்க முடியுமா? ஏங்க, ஸ்டெர்லைட் போராட்டத்தை 13 உயிர் போய் மக்கள் திரள் போராட்டமா மாறி வேதாந்தாங்கிற ஒரு தனி பெரும் முதலாளிவை நம்ம அடிச்சு ஓட விட்டது ஒரு பக்கெட் இருந்தாலும், அந்த வேதாந்தா நிறுவனத்தினோட பேச்சை கேட்டு, அதான் கம்பெனி, அந்த பேச்சை கேட்டுட்டு தமிழ்நாடு உயர்மட்ட காவல்துறை துப்பாக்கி சூட்டுல ஸ்டோனின் உட்பட 13 உயிர்கள் போனது. உயர்நீதிமன்றம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இப்ப வரை நடவடிக்கை எடுக்கல. அது அப்படியே நிறுத்து போயிருக்குது. அந்த ஸ்லோனின் செத்ததுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிற இப்ப ஜோசப் விஜய் அன்னைக்கு போய் ஸ்லோனின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிச்சு பணமும் கொடுத்து வந்தார். அவர் மறுபடியும் வந்து இதை திறந்தா வச்சுக்கோங்களேன், இதுலயே வாஸ் அவுட் ஆயிடுவார். ஒண்ணு, இதுலயே ஒரு வாஸ் அவுட். புரியுதா உங்களுக்கு? மக்கள் இதுல வந்து ஓரளவு விழித்துக் கொள்வாங்க. ரெண்டாவது, நாம் தமிழர் கட்சி போராடாத போராட்டங்கள் இல்ல. நிறைய போராடியாச்சு, நிறைய மக்களுக்காக குரல் கொடுத்தாச்சு. பேசாத பேச்சுகள் இல்ல, சொல்லாத கருத்துகள் இல்லை. எல்லாம் அண்ணன் செந்தமிழன் சீவன் அவர்கள் பேசிட்டாங்க. இனி நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணணுங்கிறது நான் சொல்றேன், செய்யணும். ஏன்னா இது நம்ம வந்து அண்ணனுக்கு தெரியாதது இல்ல, நம்ம அண்ணனுக்கு தெரியாத விடயங்களை நம்ம சொல்லவும் முடியாது. இருந்தாலும் இது என்னுடைய தனிப்பட்ட முறையில ஒரு ஆழ்ந்த கருத்து நான் பதிவு பண்றேன். நம்ம என்ன பண்ணணும்னா, இனி ஸ்டெர்லைட் மாதிரியான போராட்டங்களை மத்திய அரசோ இல்ல தமிழ்நாடு அரசோ அவங்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரிஞ்சுறாங்க. மக்களோடு மக்களாக நாம் தமிழர் கட்சி களம் கன்றணும், உட்கார்ந்துடணும். போராட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த போராட்டத்தை தலைமை தாங்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி வரணும். நீங்க தலைமை அளவுக்கு நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தில் நின்றீர்கள் என்றால் 100% மக்கள் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, நிராகரிக்க முடியாதுங்க. நான் இந்த இடத்துல ஓப்பன் டிக்ளேர் பண்றேன், நிராகரிக்கவே முடியாது. நீங்க இது மட்டும் இல்ல, கச்சத்தீவை மீட்போம்
அப்படின்னு ஒரு 70 ஆண்டு 80 ஆண்டுகளா எல்லாருமே சொல்றாங்க. ஆனா எவனும் கச்சத்தீவை மீட்பதற்கான ஆக்கப்பூர்வமான போராட்டங்களை எடுக்கல. நாம் தமிழர் கட்சி கச்சத்தீவை மீட்போம் என நம்ம அதனால ஒரு 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ 100 பேரோ 1000 பேரோ செத்தா கூட பரவாயில்ல, கச்சத்தீவு மீட்போம். நமக்கான கோரிக்கையை நிறைவேற்றுவோம். மக்கள் திரளோட நிப்போம். கச்சத்தீவை முடிஞ்சா மீட்போம். இல்ல இந்திய அரச பணி வைப்போம், திராவிட அரசு உட்கார வைப்போம். இல்லையா இப்ப இருக்கிற தாவேகா அரச முட்டி போட வைப்போம். மக்கள் மட்டுமே நமக்கு சாட்சி, மக்கள் மட்டுமே நமக்கு எஜமானர்கள், மக்கள் மட்டுமே நமக்கு நம்பிக்கைக்குரிய சக்தி. அப்ப அங்க உட்காரு, தலைமை தாங்குவோம். இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் அடுத்து இவன் 1.5 கோடி கையெழுத்து வாங்கினா நீட்டுக்கு, நான் வந்த பிறகு நீட்டை வந்து ஒரே கையெழுத்துல புடுங்கிடுவனாரு எடப்பாடி டிஎம்கே. இவன் அதுக்கு முன்னாடி இவன் வந்தவன் அனிதா சாவுக்கு போயிட்டு உட்கார்ந்து ஓன்னு அழுதுட்டு ஒரு ஊழ கூப்பாடு ஒண்ணு போட்டுட்டு நீட்டை நானும் வந்து முடிந்த அளவுக்கு மாணவ மாணவிகளுக்கு ரத்து பண்ணுவோம் சொன்னேன். நான் என்ன கேக்குறேன், வந்துட்டாரு ஆணிய புடுங்குறாரு, நம்ம பாத்துருவோம். கொஞ்ச நாள் புடுங்குனா எப்படி புடுங்குறாரு பாப்போம். நம்ம என்ன சொல்லுவோம், நீட்டை நம்ம ரத்து செய்யணும் அப்படின்னு நம்ம நாம் தமிழர் கட்சி திமுக சொல்லி நடக்கல, நம்மளும் சொல்லி நடக்கல. நம்ம நாம் தமிழர் கட்சி மக்களுக்காக நம்ம எல்லாமே செஞ்சுட்டாங்க. இனி செய்ய வேண்டியதை நான் சொல்றேன். நம்ம நாம் தமிழர் கட்சி நீட்டுக்காக 1,00,000 பேர் சிறை நிரப்பும் போராட்டத்துக்கு போவோம். நீட்டு மத்திய அரசு தடை செய்யவில்லை என்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிறைச்சாலைகள் கதவுகளில் நீட்டை ரத்து செய்வதற்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் சிறை நிரப்பும் போராட்டம் அறிவிப்போம். ஒட்டுமொத்த சிறைச்சாலையில 22,000 பேர் தான் இருக்கிறான். 1,00,000 பேர் திரட்டு செய்வோம், பண்ணுவோம். இது போல மக்களோடு மக்கள் கலந்து மக்களாகவே களத்தை தீர்மானிச்சு தலைமை தாங்க ஆரம்பிச்சவங்க விஜய் இல்லைங்க, ரஜினி இல்லைங்க, எந்த கொம்பாதி கொம்பன்னு வரமாட்டாங்க. நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்றேன். நான் மக்களோடு மண்ணோடு இயற்கையோடு ஒன்றி வாழணும்னா, மக்கள் நம்மளை நேசிக்கணும்னா, மக்கள் நம்மளை நம்பிக்கைக்குரிய ஆட்களா நம்மளை பார்க்கணும்னா, நம்ம இந்த வேலையெல்லாம் இப்போதைக்கு பண்ணா போதும். பண்ணா நிச்சயம். ஏன்னா நம்ம யாருக்கு அரசியல் பண்ண வந்திருக்கோம், மக்களுக்கு தான். நம்ம மக்களுக்கு அரசியல் பண்ண வந்திருக்கோம்னா மக்கள் நம்மள ஏன் நம்பல அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப நமக்கு எங்கடா நம்ம பிழையிட்டோம் அப்படிங்கறத நம்ம சரி பண்ணிக்கணும். நம்ம எல்லா இடத்துக்கும் குரல் எழுப்பணும், எல்லா இடத்துக்கும் போராட்டம் பண்ணோம். எவரும் பண்ணிட முடியாத பிரச்சாரங்களை அண்ணன் செந்தமிழன் சீமான் பண்ணாரு. யார் எப்பவுமே பண்ண முடியாது. காணொலி காட்சியாவே செயல்பாட்டு யாருமே பண்ண முடியாது. ஆனா ஏன் மக்கள் நம்பல அப்படிங்கறத தாண்டி கடைசி வாய்ப்பா இந்த மக்களுக்கான போராட்டங்களை தேசிய பிரச்சனையை மையப்படுத்தி தலைமை தாங்குவோம். சிம்மளி விளக்க எடுத்துக்கிட்டு தெரு தெருவா வீதி வீதியா கிராமமா போவோம், கொடியை ஏத்துவோம், கட்சி கொடியை ஏத்துவோம், மக்களை சந்திப்போம், மக்களோட குறைகளை கேட்போம், மக்கள்கிட்ட கட்டமைப்பு கட்டுவோம், கட்சி கட்டமைப்பு கட்டுவோம். நம்ம கட்சிய கிராமத்துல இருந்து தொடங்கி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு செந்தமிழர் சீமான மாதிரி ஒரு 100கணக்கான பேர் உருவாக்குவோம். அங்கிருந்து மாநகரத்துக்கு நகருவோம், மாநிலத்துக்கு நகருவோம், கட்டமைப்போம். இந்த கட்டமைப்பு எல்லாம் நம்ம சரி செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை. இது கண்டிப்பா அண்ணனுக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. நம்ம இதெல்லாம் செஞ்சே ஆகணும். இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற பிஜேபி ஐடி விங்கா இருக்கட்டும், அதை தாவேகா வீழ்த்த பாக்குறாங்க. பிஜேபியோட ஐடி விங்க ஃபுல்லா தாவேகா வீழ்த்த பாக்குறாங்க. அதுக்குன்னு ஆதவ அர்ஜுனா மாதிரி ஆட்க, விஜய் மாதிரி ஆட்க, அதுக்காக கோடிக்கணக்கான ஃபண்ட்ஸ், மறைமுகமான ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி காலி பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவோட ஐடி விங்கையும் காலி பண்ண பாக்குறாங்க. ஏடிஎம்கே டோட்டலா காலி பண்றாங்க. இருக்கிற ஒரே ஒரு ஐடி விங்னா நாம் தமிழர் கட்சி ஐடி விங். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு வருஷமா நாம் தமிழர் கட்சி ஐடி விங் பெரிய இயங்குற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இதே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டோட்டலாவே நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் வந்து ஒரு கிராமத்துல 50 பேர் இருப்பான். அப்படி சொல்றதுக்குள்ள நாம் தமிழர் கட்சி ஐடி விங் வந்து உலக அளவுல ட்ரெண்டிங்ல கொண்டு போய் நிறுத்துவான். ஒரு மேட்டரை எடுத்துக்காட்டு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து, எடுத்துக்காட்டு மைக்கு சின்னத்தை கொண்டு போய் சேர்த்த கற்பனையே இல்லை. அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி ஐடி விங் இன்னைக்கு அது தெரியல, அது எங்கேயோ ஒரு இடத்துல லாக் ஆகி நிக்குது. இந்த லாக் எங்க இருக்குங்கிறத அண்ணன் அதை கண்டுபிடிக்கணும். கட்சியை வந்து அண்ணன் கண்டிப்பா மறுசீரமைப்பு பண்ணணும். நானா முதலமைச்சராக வந்திருக்கேன், அண்ணன் செந்தமிழன் சீமான முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வந்திருக்கேங்க. என்ன அவருக்கு தான் நான் முதலமைச்சர் ஆக்கணுங்கிற எண்ணமும் வெறியும் வேட்கையும் இருக்கு. அவர் தான் ஒரு ஆக சிறந்த ஒரு பெரிய தத்துவமான ஒரு இந்த காலத்தினுடைய ஒரு இத்தாலியினுடைய கமால் பாஷா, ஒரு இங்கர்சால், ஒரு சாக்ரட்டிஸ், ஒரு தமிழீழ தேசிய தலைவர் மேதக பிரபாகரனுடைய அரசியல் கொள்கை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு பிதா மகன், ஒரு புலவர் கலிய பெருமாள் அரசியலை ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவ ஞானி, ஒரு ராஜராஜ சோழன், ஒரு முதலாம் கடுங்கோன் பாண்டியன், ஒரு 2ஆம் ராஜேந்திர சோழன், சேரன் செங்குட்டுவன் வழி வந்த ஒரு அண்ணன் யாரு, சீமான். இவ்வளவு வடிவமா நம்ம அவரை பாக்குறோம், கொள்றோம். அப்ப அவரை சுத்தி பழுவேட்டையர்களும் சமுராயர்களும் மருதுபாண்டியர்களும் நிறைய இருக்கணுமா இல்லையா?
தமிழ்நாடுங்க 10 கோடி மக்கள் வந்திருக்குன்னா இங்க தலித்திய நம்மளை காலி பண்ண பாக்குது, கம்யூனிஸ்ட் நம்மளை காலி பண்ண பாக்குது, திராவிட நம்மளை காலி பண்ண பாக்குது, இந்திய நம்மளை காலி பண்ண பாக்குது. ஒட்டுமொத்த தேசிய இனத்துக்குள்ள இருக்கிற பிறமொழியாளர் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு தமிழர் அதிகாரம் வந்துடக்கூடாதுன்னு அத்தனை பேர் காலி பண்ண பாக்குறான். அப்ப அதெல்லாம் நம்ம சரி செஞ்சு நிக்கணும்னா நமக்கு எத்தனை அவை முன்னோர்கள் தேவை, நமக்கு எத்தனை பழுவேட்டர்கள் தேவை, நமக்கு எத்தனை செக்ரட்டரி போடணும், நம்ம எத்தனை பேர் நமக்கு வந்து பயிற்சி முகாம் போடணும், எத்தனை வழக்கறிஞர்கள் நமக்கு தேவை. இதெல்லாம் நம்ம சரி செய்யணும். இதெல்லாம் சரி செஞ்சுட்டு நம்ம புலிப்பாய்ச்சலோட இறங்கணுமாங்க, தமிழ் தேசியம் நிச்சயமாக அரியணையில் ஏறும் அப்படின்னு என்னோட தனிப்பட்ட கருத்து. அண்ணன் இதெல்லாம் அவருக்கு தெரியும், அவர் இந்த பரிசீலனை எடுப்பாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா அண்ணன் உங்களை தான் முதலமைச்சராக இருந்திருக்கோம்.